வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் உழைப்பின் கோட்டைக்குள் ஒரு மறைந்த விரிசல் சக்தி உருவாகி வருகிறது. அது பெரிதானால் உங்கள் திட்டங்களை பாதிக்கும் ஆபத்து உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த விரிசலையே அதிகாரத்தின் நுழைவு வாயிலாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் பொறுப்புடன் அணுகுபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு விதமான முதிர்ச்சி மனப்பான்மை காணப்படும். மற்றவர்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களை கூட இவர்கள் தீவிரமாக சிந்தித்து அணுகுவார்கள். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் அதன் நன்மை தீமை எதிர்கால விளைவு போன்றவற்றை பலமுறை ஆராய்ந்து முடிவு செய்வார்கள். அதனால் சில நேரங்களில் இவர்கள் மெதுவாக செயல்படுபவர்களாக தோன்றினாலும் உண்மையில் அது அவர்களின் நிதானமான அணுகுமுறையாகும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீர் வெற்றிகளை விட நிலையான வெற்றியவே விரும்புவார்கள். இன்று கிடைக்கும் சிறிய லாபத்தை விட நாளை கிடைக்கும் பெரிய நன்மைக்காக காத்திருக்க தெரிந்தவர்கள். இவர்களின் மன உறுதி, பொறுமை மற்றும் ஒழுக்கம் இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். மகரம் ராசிக்காரர்கள் வெற்றியை அதிர்ஷ்டத்தால் பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். கடின உழைப்பே வெற்றிக்கான ஒரே பாதை என்று உறுதியாக நம்புவார்கள். அதனால் எவ்வளவு சிரமம் வந்தாலும் தங்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்படுவார்கள். பலர் பாதியிலேயே கைவிடும் சூழ்நிலைகளில் கூட மகரம் ராசிக்காரர்கள் கடைசி வரை போராடுவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் வெற்றி சற்று தாமதமாக வரலாம். ஆனால் வந்த பிறகு அது நிலையானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருக்கும். அலுவலகம், தொழில், வியாபாரம், நிர்வாகம், அரசு பணி போன்ற துறைகளில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கும். மெதுவாக சென்றாலும் உறுதியாக செல்ல வேண்டும் என்ற கொள்கை இவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் முக்கிய அம்சமாக அமையும். மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்டாதவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக எவ்வளவு தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டார்கள். தங்கள் குடும்பம் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைப்பார்கள். பெற்றோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் ஆகியோரின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் இவர்களின் கடுமையான பேச்சு மற்றவர்களுக்கு தவறாக புரியலாம். ஆனால் அந்த கடுமைக்கு பின்னால் அன்பும் அக்கறையும் இருக்கும். உறவுகளை நீண்ட காலம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். பணத்தை சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் மகரம் ராசிக்காரர்கள் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்கால தேவைகளுக்காக திட்டமிட்டு பணத்தை பயன்படுத்துவார்கள். வாழ்க்கையில் பொருளாதார பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று கருதுவார்கள். முதலீடுகள், சொத்துக்கள், நிலம், வீடு போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். திடீர் செலவுகள் அல்லது ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள். மெதுவாகவும் உறுதியாகவும் செல்வத்தை உருவாக்குவார்கள். பல மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்து சமூகத்தில் மதிப்புமிக்க நிலைகளை பெறுவார்கள். இவர்களின் நிதி ஒழுக்கமே அவர்களின் பெரிய பலமாக இருக்கும். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன வலிமை ஆகும். மற்றவர்கள் சோர்ந்து போகும் சூழ்நிலைகளிலும் இவர்கள் அமைதியாக இருந்து தீர்வை தேடுவார்கள். வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய இலக்குகளையும் கனவுகளையும் வைத்திருப்பார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மேலும் வலிமையாக மாறுவார்கள். தலைமைத்துவம், நிர்வாகத்திறன், பொறுப்புணர்வு, திட்டமிடும் திறன் போன்ற பல அரிய குணங்கள் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதனால் பலர் இவர்களை நம்பிக்கைக்கூடியவர்களாகவும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகவும் பார்க்கிறார்கள். மகரம் ராசிக்காரர்கள் ஒருமுறை உயர ஆரம்பித்தால் அவர்களை நிறுத்துவது மிகவும் கடினம் என்பதே அவர்களின் உண்மையான சிறப்பு. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் மெதுவாக தொடங்கி பிரம்மாண்டமாக முடியும் என்று கூறப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் சிரமங்கள், பொறுப்புகள், தடைகள் அதிகமாக இருந்தாலும் அவை அனைத்தும் இவர்களை வலிமையான மனிதர்களாகவே உருவாக்கும். பயிற்சிகளாகவே மாறும். காலப்போக்கில் இவர்களின் உழைப்பு, நேர்மை, பொறுமை ஆகியவை பெரிய பலன்களை தரும். சமூகத்தில் மதிப்பு, பொருளாதார வளம், குடும்ப மகிழ்ச்சி, தொழில் உயர்வு போன்ற பல நல்ல வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவங்களை செல்வமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை பயணம் சாதாரணமாக இல்லாமல் படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்லும் ஒரு வெற்றி காவியமாகவே மாறும். அதே போல மகரம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து நிற்பவர்களாக அல்ல, கூட்டத்தை வழிநடத்துபவர்களாக உருவாகும் தன்மை கொண்டவர்கள். இவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். ஒரு குழுவில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும், யாருக்கு எந்த பொறுப்பை வழங்க வேண்டும், எந்த முடிவு நீண்ட கால நன்மைகளை தரும் என்பதை கணிக்கும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே காணப்படும். அதனால் பல இடங்களில் மக்கள் இவர்களை நம்பிக்கையுடன் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் வெறும் கட்டளைகள் கொடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். தாங்களும் களத்திலிருந்து உழைத்து மற்றவர்களுக்கு முன்
முன்மாதிரியாக இருப்பார்கள். அதனால் இவர்களுடன் பணிபுரியோர்கள் இவர்களை மதிப்பதோடு மட்டுமில்லாமல் மனதார பின்பற்றவும் விரும்புவார்கள். அதிகாரம் கிடைத்த பிறகும் அதனை தவறாக பயன்படுத்தாமல் பொறுப்புடன் செயல்படுவது மகரம் ராசிக்காரர்களின் சிறப்பு அம்சமாகும். வெளிப்படையாக பார்க்கும்போது மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் கடினமான மனநிலை கொண்டவர்களாக தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மிக நுண்மையான உணர்வுகளும் ஆழமான அன்பும் நிறைந்திருக்கும். அவர்கள் அனைவரிடமும் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் சிலர் இவர்களை உணர்ச்சியற்றவர்களாக தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்காக எந்த அளவிற்கும் செல்லக்கூடியவர்கள். ஒருவரை நம்பிக்கை வைத்து மனதில் இடம் கொடுத்து விட்டால் அந்த உறவை பாதுகாக்க மிகுந்த முயற்சி செய்வார்கள். தங்களின் கஷ்டங்களை கூட பிறரிடம் சொல்லாமல் அமைதியாக தாங்கிக் கொள்ளும் மனவலிமை இவர்களிடம் இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். இந்த ஆழமான மன உலகமே இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் திடீர் அதிர்ஷ்டம் அரிதாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இவர்கள் விதைக்கும் விதைகள் உடனடியாக பலன் தராது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த முயற்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியாக மாறும். பலர் இவர்கள் திடீரென உயர்ந்து விட்டார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த உயர்வின் பின்னால் பல வருடங்களாக செய்த உழைப்பும் தியாகமும் இருக்கும். வாழ்க்கையின் 30வது வயதிற்கு பிறகோ அல்லது நடுத்தர வயதில் இவர்களின் அதிர்ஷ்டம் மிகவும் வலுப்பெறுவது வழக்கமாக காணப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் தொழில், பணம், சொத்து, சமூக மரியாதை போன்ற பல விஷயங்களில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய பரிசுகளை வழங்கும் என்பதற்கு மகரம் ராசிக்காரர்களே சிறந்த உதாரணம். அதே போல மகரம் ராசிக்காரர்கள் அனைவருடனும் எளிதாக பழகும் குணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஒருவரின் குணம், நேர்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றை நீண்ட காலம் கவனித்த பிறகே அவர்களை நெருங்கிய நண்பர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒருமுறை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை உயிரைப் போல பாதுகாப்பார்கள். நண்பர்களின் கஷ்ட காலங்களில் முதலில் ஓடி வந்து உதவுபவர்களாக இருப்பார்கள். அவர்களின் ஆலோசனைகள் நடைமுறை அனுபவம் நிறைந்ததாக இருக்கும். அதனால் பலர் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் மகரம் ராசிக்காரரிடம் கருத்து கேட்க விரும்புவார்கள். இவர்களின் நட்பு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தரத்தில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையை விரும்புபவர்களாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் மிகப்பெரிய கனவுகள் இருக்கும். அவர்கள் வெறும் பணக்காரராக வேண்டும் என்று மட்டும் நினைக்க மாட்டார்கள். மதிப்பு மரியாதையும் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல அடித்தளம் அமைக்க வேண்டும். சமூகத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும். தங்களின் பெயரை நீண்ட காலம் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து உழைக்க தூண்டும். எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குறையாது. இந்த முடிவில்லாத வளர்ச்சி எண்ணமே அவர்களை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்லும். பல தடைகள் வந்தாலும் இலக்கை நோக்கி நகரும் அவர்களின் உறுதியான மனப்பான்மை வாழ்க்கையின் இறுதியில் பெரிய சாதனைகளாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் விவரிக்க வேண்டுமென்றால் அது பொறுமை என்பதாக இருக்கும். மற்றவர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் தருணங்களில் கூட இவர்கள் அமைதியாக இருந்த சூழ்நிலைகளை முழுமையாக ஆராய்வார்கள். வாழ்க்கையில் எந்த வெற்றியும் ஒரே நாளில் உருவாகாது என்பதை நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால் குறுகிய கால தோல்விகள் இவர்களை எளிதில் பாதிக்காது. ஒரு மரம் மெதுவாக வளர்ந்து நூற்றாண்டுக்குள் நிலம் தருவது போல மகரம் ராசிக்காரர்களும் மெதுவாக வளர்ந்து நிலையான வெற்றிகளை அடைவார்கள். இவர்களின் பொறுமை பல நேரங்களில் சுற்றி உள்ளவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பல ஆண்டுகள் காத்திருந்து தங்கள் கனவுகளை நினைவாக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் காலம் செல்ல செல்ல இவர்களின் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அதிகம் பேசாதவர்களாக இருந்தாலும் அவர்களின் மனதில் எப்போதும் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிர்கால திட்டங்கள், குடும்ப முன்னேற்றம், பொருளாதார பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இவர்கள் பல கோணங்களில் சிந்தித்து அதன் விளைவுகளை கணிக்க முயற்சிப்பார்கள். இந்த ஆழமான சிந்தனை திறனே அவர்களை சிறந்த திட்டமிடுபவர்களாக மாற்றுகிறது. பல நேரங்களில் இவர்கள் பேசாமல் இருப்பது பலவீனமல்ல, அது அவர்களின் அறிவார்ந்த கவனிப்பாகும். சரியான நேரம் வரும்படி அமைதியாக இருந்து பின்னர் துல்லியமான நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த குணம் வாழ்க்கையின் பல முக்கிய தருணங்களில் அவர்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் சுயமரியாதையை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். பணம், பதவி அல்லது லாபத்திற்காக தங்களின் கண்ணியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நேர்மை மற்றும் ஒழுக்கம் இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை தூண்களாக இருக்கும். ஒருவர் தங்களை ஏமாற்றினால் அல்லது நம்பிக்கையை உடைத்தால் அதை எளிதில் மறக்க மாட்டார்கள். ஆனால் பழிவாங்கும் எண்ணத்தை விட அந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவதே இவர்களின் வழக்கம். சமூகத்தில் மதிப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவர்களின் செயல்களை வழிநடத்தும். அதனால் பலர் இவர்களை நம்பகமானவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் கருதுகிறார்கள்.
அடுத்ததாக குடும்ப மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் உறவுகளின் மதிப்பு ஆகியவற்றை மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் உயர்வாக கருதுவார்கள். தங்கள் முன்னோர்களின் உழைப்பையும் குடும்பத்தின் பெருமைகளையும் காக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்று விரும்புவார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சரி செய்ய முன் வருபவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தையும் மூத்தவர்களின் ஆலோசனைகளையும் மதிப்பார்கள். குடும்பத்தின் எதிர்கால தலைமுறைகள் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக நீண்ட கால திட்டங்களை அமைத்து செயல்படுவார்கள். இந்த பொறுப்புணர்வு அவர்களை குடும்பத்தின் உறுதியான தூணாக மாற்றுகிறது. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் ஆரம்பத்தில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த சவால்களே அவர்களை மனதாலும் அறிவாலும் வலிமையானவர்களாக மாற்றும். மற்றவர்கள் தடையாக பார்க்கும் விஷயங்களை இவர்கள் படிக்கட்டுகளாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். காலம் அவர்களை பலமுறை சோதித்தாலும் அவர்கள் ஒரு முறையும் ஒவ்வொரு முறையும் இன்னும் வலிமையாக எழுந்து நிற்பார்கள். ஒரு நாள் அவர்கள் அடையும் உயரத்தை பார்த்து பலர் வியப்பார்கள். ஏனென்றால் அந்த உயர்வு அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது அல்ல, வருடக்கான உழைப்பு, பொறுமை, தியாகம் மற்றும் உறுதியான மனநிலைமையின் பலனாக இருக்கும். வாழ்க்கையின் இறுதியை திரும்பி பார்த்தால் அவர்கள் நடந்த பாதை ஒரு சாதாரண மனிதனின் பயணமாக இல்லாமல் போராடி வென்ற ஒரு வெற்றியாளனின் காவியமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பெரிய பொறுப்புகளும் அதனுடன் பெரிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் பொருளாதார வளம் மட்டுமல்லாமல் சமூக செல்வாக்கையும் பெற முடியும். நிலம், வீடு, வியாபாரம், நிர்வாகம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சக்தி இவர்களிடம் உள்ளது. இவர்களின் சிறப்பு என்னவென்றால் வெற்றி கிடைத்த பிறகும் அடக்கத்தையும் ஒழுக்கத்தையும் இழக்காமல் இருப்பார்கள். அதனால் இவர்களின் உயர்வு நீண்ட காலம் நிலைத்திருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான தொடக்கத்துடன் ஆரம்பித்து நிறைவடையும் பிரமாண்டமான சாதனைகளுடனும் தன்மை கொண்டதாக பலரால் கருதப்படுகிறது. அந்த பயணத்தின் ஒவ்வொரு படியும் அவர்களின் உறுதியான மனப்பான்மைக்கு சான்றாக அமையும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதியே ஆகும். சாதாரண மனிதர்களை சோர்வடைய செய்யும் பல பிரச்சனைகள் இவர்களின் வாழ்க்கையிலும் வரலாம். ஆனால் அந்த சவால்களை பார்த்து பயந்து பின்வாங்கும் குணம் இவர்களிடம் இருப்பதில்லை. மாறாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு புதிய பாடமாகவும் புதிய அனுபவமாகவும் எடுத்துக்கொள்வார்கள். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இது கடந்து போகும் என்ற நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் இவர்களின் அமைதியை பலவீனமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த அமைதிக்குள் ஒரு புயலை எதிர்கொள்ளும் வலிமை நிறைந்திருக்கும். தோல்விகள் கூட இவர்களுக்கு முடிவாக தெரியாது, அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பாகவே தெரியும். அதனால் பல மகரம் ராசிக்காரர்கள் பல தடைகளை கடந்த பிறகே பெரிய வெற்றிகளை அடைவார்கள். பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை நிலையாக வளர்ப்பதிலும் மகரம் ராசிக்காரர்கள் தனித்துவம் பெற்றவர்கள். அவர்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருக்கும். தேவையற்ற ஆடம்பரங்களை விட எதிர்கால பாதுகாப்பை அதிகமாக விரும்புவார்கள். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, நீண்ட கால முதலீடுகளை உருவாக்குவது போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பலர் இளம் வயதில் செல்வத்தை உருவாக்க முயற்சிக்கும் போது தவறுகள் செய்யலாம். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு மெதுவாக உறுதியாகவும் முன்னேறுவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பணம் என்பது வெறும் தேவைக்காக மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்கிய உழைப்பின் சின்னமாகவே மாறும். அதனால் வயது அதிகரிக்க இவர்களின் பொருளாதார நிலையும் வலுவாகும். மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக ஆன்மீகத்தை பற்றி அதிகம் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை பற்றி சிந்திக்கும் குணம் கொண்டவர்கள். மனித வாழ்க்கை ஏன் இவ்வாறு அமைந்துள்ளது, வெற்றி மற்றும் தோல்வியின் உண்மையான பொருள் என்ன, விதி மற்றும் முயற்சியின் பங்கு என்ன என்ற போன்ற கேள்விகள் அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். அதனால் வயது அதிகரிக்க ஆன்மீக சிந்தனைகளின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கலாம். கோவில் தரிசனம், தியானம், அமைதியான இடங்களில் நேரம் செலவிடுதல் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு மன அமைதிகளை வழங்கும். வெளியில் கடினமாக தோன்றும் இவர்களின் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதிக்கான தேடல் எப்போதுமே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் புகழை தேடி ஓடுபவர்களாக இருப்பதில்லை. ஆனால் அவர்கள் செய்யும் செயல்களே அவர்களுக்கு புகழையும் மதிப்பையும் தேடி கொண்டு வரும். நேர்மை, பொறுப்புணர்வு, நம்பகத்தன்மை ஆகிய குணங்களால் சமூகத்தில் ஒரு நல்ல பெயரை பெறுவார்கள். யாராவது ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலை வந்தால் பலரின் நினைவுக்கு முதலில் வருபவர்கள் மகரம் ராசிக்காரர்களாகவே இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஒரு காரியத்தை பாதிலேயே விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்குள் இருக்கும். இந்த நம்பிக்கையே அவர்களின் சமூக மதிப்பை உயர்த்தும். காலப்போக்கில் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் மதிக்கப்படுவார்கள். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வெற்றிகள் மிகவும் தாமதமாக வரலாம். ஆனால் அந்த தாமதமே அவர்களின் வெற்றியை இன்னும் மதிப்புமிக்கதாக மாற்றும். பல ஆண்டுகளாக செய்த உழைப்புகள், அமைதியாக தாங்கிய கஷ்டங்கள், விட்டு கொடுத்த ஆசைகள் ஆகிய அனைத்தும் ஒரு நாள் பலனாக திரும்பி வரும்.
அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வுகள், பொருளாதார முன்னேற்றங்கள், சொத்து சேர்த்தைகள், சமூக மரியாதைகள் போன்ற பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடும். மற்றவர்கள் அதனை அதிர்ஷ்டம் என்று கூறலாம். ஆனால் உண்மையில் அது அவர்களின் விடாமுயற்சியின் வெகுமதியாகவே இருக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமாக இருந்தாலும் அதன் முடிவில் காத்திருப்பது சாதாரண வெற்றியல்ல, பெருமையும் நிறைவும் கொண்ட ஒரு ராஜயோக வாழ்க்கையாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் நம்பும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், உழைத்தால் உயரலாம் என்பதே. அவர்களுக்கு குறுக்கு வழிகளை நம்ப மாட்டார்கள். மெதுவாக சென்றாலும் சரி, சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களின் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கப்படும் முக்கியமான திருப்பமாகும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் கடினமானவர்களாக தோன்றலாம். ஆனால் அந்த கடினத்தன்மையே அவர்களின் வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது வெறும் நாட்கள் கடந்து செல்லும் பயணம் அல்ல. அது தன்னம்பிக்கை, பொறுமை, ஒழுக்கம் மற்றும் சாதனைகளால் எழுதப்படும் ஒரு நீண்ட வெற்றி காவியமாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுப்பதில்லை. ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதன் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே இறுதி முடிவுக்கு வருவார்கள். இந்த குணம் பல நேரங்களில் அவர்களை தவறுகளிலிருந்து காப்பாற்றும். மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் சூழ்நிலைகளில் கூட இவர்கள் தர்க்க ரீதியாக சிந்தித்து சரியான வழியை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு நிறுவனத்தை வழிநடத்துவது, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை திட்டமிடுவது அல்லது ஒரு பெரிய முதலீட்டை செய்வது போன்ற விஷயங்களில் இவர்களின் நிதானமான அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக அமையும். வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்களில் மகரம் ராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகள் பல வருடங்களுக்கு பிறகும் நல்ல பலன்களை தரும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். வெளியில் அமைதியாகவும் நடைமுறையாகவும் தோன்றும் மகரம் ராசிக்காரர்களின் மனதுக்குள் மிகப்பெரிய கனவுகள் மறைந்திருக்கும். அவர்கள் தங்கள் ஆசைகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கனவுகளை பற்றி பேசுவதை விட அவற்றை நினைவாக்குவதே முக்கியம் என்று நம்புவார்கள். ஒரு நாள் நல்ல வீடு கட்ட வேண்டும், குடும்பத்திற்கு உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், சமூகத்தில் மதிப்பான இடத்தை பெற வேண்டும், தங்கள் பெயரை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் போன்ற பல ஆழமான இலக்குகள் அவர்களின் மனதில் இருக்கும். இந்த கனவுகளே அவர்களை தினமும் உழைக்க தூண்டும் மறைமுக சக்தியாகவே செயல்படும். பலர் பார்க்காத நேரங்களில் அவர்கள் அமைதியாக தங்கள் எதிர்காலத்தை கட்டமைத்து கொண்டிருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் நேரத்தை மிகவும் மதிப்பவர்கள். ஒரு நாள் வீணாக சென்றுவிட்டால் அதை மீண்டும் பெற முடியாது என்பதை நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். வெறும் பொழுதுபோக்கிற்காக நேரத்தை செலவழிப்பதை விட எதிர்காலத்தில் பயன் தரக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். இந்த பழக்கம் அவர்களை மற்றவர்களை விட பல படிகள் முன்னே சென்று கொள்ள சொல்லும். இளம் வயதில் அவர்கள் செய்த சிறிய முயற்சிகளும் கூட பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய வெற்றிகளாக மாறும். நேரத்தை மதிக்கும் இந்த ஒழுக்கமே அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய ரகசியங்களில் ஒன்றாகும். சிலர் பேசி பேசி தங்கள் செல்வாக்கை உருவாக்குவார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் செயல்களால் செல்வாக்கை உருவாக்குவார்கள். அவர்கள் அதிகமாக விளம்பரம் செய்ய மாட்டார்கள். தாங்கள் செய்த நல்ல காரியங்களை உலகிற்கு சொல்லி காட்டவும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். அவர்களை பார்த்து பலர் ஊக்கம் பெறுவார்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் ஒரு நம்பகமான நபராக அறியப்படுவார்கள். இந்த அமைதியான செல்வாக்கு தான் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான பலமாகும். சத்தமில்லாமல் உயரங்களை தொடும் திறன் இவர்களிடம் உள்ளது. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக செல்லும் பாதையைப் போல இருக்காது. சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் சோதனைகளும் வரும். ஆனால் அந்த திருப்பு முனைகளே அவர்களின் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். ஒருவேளை மாற்றம், ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது ஒரு பெரிய பொறுப்பு போன்றவை இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றிய பல நிகழ்வுகள் பின்னர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக மாறும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த மனப்பான்மையே அவர்களை ஒரு தொடர்ந்து வளரச் செய்யும். மகரம் ராசிக்காரர்கள் வெற்றிகளை அடைவதற்கான மிகப்பெரிய காரணம் அவர்களின் விடாமுயற்சியே ஆகும். மற்றவர்கள் சோர்ந்து போகும் இடத்தில் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். மற்றவர்கள் கைவிடும் நேரத்தில் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே முன்னேறுவார்கள். இந்த சிறிய வித்தியாசம்தான் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களை உருவாக்கும். காலம் அவர்களை பலமுறை சோதித்தாலும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மேலும் வலிமையாக மாறுவார்கள். இறுதியில் அவர்கள் அடையும் வெற்றி பணம் அல்லது பதவி மட்டுமாக இருக்காது. அது மரியாதை, நிறைவு, குடும்ப மகிழ்ச்சி, சமூக அங்கீகாரம் மற்றும் மனநிறைவு ஆகிய அனைத்தும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பலருக்கு ஒரு உத்வேகமான வெற்றி பயணமாகவே தெரிய வருகிறது. மகரம் ராசிக்காரர்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மிக ஆழமான தன்னம்பிக்கை மறைந்திருக்கும்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் சமாளித்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கும். ஒரு பெரிய சவால் வந்தாலும், ஒரு புதிய பொறுப்பு வந்தாலும், ஒரு கடினமான சூழ்நிலை உருவானாலும் அவர்கள் பதட்டப்படாமல் அதை எதிர்கொள்ள முயற்சிப்பார்கள். பலர் பயப்படும் விஷயங்களை கூட மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக கையாளும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் இந்த உள்ளார்ந்த தன்னம்பிக்கையை அவர்களின் பல கட்டங்களில் அவர்களை உயர்த்தும் சக்தியாக மாற்றுகிறது. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் திறன் மகரம் ராசிக்காரிடம் அதிகமாக இருக்கும். அவர்கள் வெற்றியிலிருந்து மட்டுமல்ல, தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள். ஒரு முறை செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக அதனை ஆழமாக ஆராய்வார்கள். இதனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க அவர்களிடம் ஒரு தனித்துவமான அனுபவ ஞானம் உருவாகும். இந்த ஞானம் புத்தகங்களில் இருந்து கிடைப்பது அல்ல, வாழ்க்கையின் பல பாதைகளில் இருந்த அனுபவங்களால் உருவாகும் அறிவாகும். அதனால் பலர் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மகரம் ராசிக்காரர்களிடம் ஆலோசனை கேட்க விரும்புவார்கள். அவர்கள் கூறும் வார்த்தைகள் நடைமுறைக்கு ஏற்றவையாகவும் நீண்ட கால நன்மைகளை தரக்கூடியவையாகவும் இருக்கும். மேலும் இறுதியில் அவர்களின் பெயர் ஒரு சாதாரண மனிதனின் பெயராக அல்ல, கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் உயர்ந்த ஒருவரின் பெயராக நினைவு கூறப்படும். அதுவே மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான பெருமை மற்றும் நிலையான அடையாளமாகும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.